வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தொகுதி மறுவரைவு விஷயத்துல நரேந்திர மோடி அரசு எடுக்கிற முடிவு தமிழ்நாட்டு உரிமைகளை பாதிக்கிற வகையில இருந்தா அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறேன், நானா தான் இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்கீங்களே. அதை பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது நீங்க அதன்படி நடந்திருக்கீங்களான்னு எப்ப யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதாவது நரேந்திர மோடி அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தப்ப முதல்ல ஆளா போய் ஆதரவு தெரிவிச்ச ஆளு நீங்க. இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு உங்களால அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க முடிஞ்சா? நரேந்திர மோடி அரசு எதிர்த்து செயலையில உங்களுடைய ஆதரவுனால மட்டும்தான் அந்த சட்டம் நரேந்திர மோடி அரசு பாஸ் பண்ணுச்சு. சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, நீட் தேர்வை திணிச்சு நம்ம மாணவர்களுடைய மருத்துவ கனவையும் தமிழ்நாட்டோட பொது சுகாதார கட்டமைப்பை சிதைச்சு அதன் மூலமா வட இந்திய முதலாளிகள் கோச்சிங்கிற பேர்ல கொள்ளையடிக்கிறதுக்கு வழி செஞ்சதே நீங்க தானே. அன்னைக்கு என்னைக்காச்சும் நீட் தேர்வுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தீங்களா? உங்க அமைச்சரா இருக்கும் போது யாரு, செங்கோட்டையனா இருக்கட்டும், மாஃபாய் பாண்டியராஜனா இருக்கட்டும், எல்லாரும் போய் அடிமை வேலை தானே பாத்தீங்க பாஜக அரசுக்கு. அடுத்ததா விவசாய சட்டம் கொண்டு வந்தாரு நரேந்திர மோடி. அப்ப பேசும்போது ஏளனமா பேசுனீங்களே. நானே ஒரு விவசாயி, அந்த சட்டத்துல எந்த வகையிலும் விவசாயிக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இந்தியா முழுக்க போராடினதோட விளைவு நரேந்திர மோடி அரசே அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குச்சு. அப்பெல்லாம் எங்க போய் உங்க மூஞ்சி வச்சுக்கிட்டீங்க? விவசாயம் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தீங்களா நரேந்திர மோடி அரசு? இந்தி திணிப்பு விஷயத்துல தொடர்ந்து சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, நமக்கு பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல இந்தி திணிப்பு நடவடிக்கை எடுக்கிறாரு நரேந்திர மோடி. அதற்கு எதிர்த்து என்னைக்காவது நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களா? பேசிருக்கீங்களா? உங்களால பேச முடியுமா? அதற்கான ஒரு துணிச்சல் இருக்கா? கிடையாதுல்ல. இதெல்லாத்தையும் தாண்டி பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரு நரேந்திர மோடி. அதன் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க சார்ந்த சமூகம், பன்னீர்செல்வம் சார்ந்த சமூகம், ஐயா ராம்தாஸ் சார்ந்த சமூகம், தமிழிசை சார்ந்த சமூகம், இப்படி எல்லா சமூகமும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சட்டத்தை நரேந்திர மோடி அரசு பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்துச்சுல. அன்னைக்கு உங்களால எதிர்த்து குரல் கொடுக்க முடிஞ்சா? அதாவது உங்களால எதிர்த்து துணிச்சலா குரல் எப்பவுமே கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டா நீங்க தமிழ்நாட்டுல மக்கள் செல்வாக்குல முதலமைச்சரா ஆகல. அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. கூவத்தூர் ஏலத்துல முதலமைச்சரா நீங்க. அதனால கடைசி வரைக்கும் பாஜகவுக்கு நீங்க அடிமை தான். அதனால அவங்க எதிர்த்து குரல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றத தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே நம்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டா பாஜகவோட கூட்டணிங்கிற விஷயத்த கூட உங்களால அறிவிக்க முடிஞ்சா? அமித்ஷா அறிவிக்கிற இடத்துல போய் ஓரமா உட்கார்ந்து தானே வந்தீங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நீங்க பேசவே கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே உங்க மேல நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க. 2026லயும் உங்களுக்கு நிச்சயம் தோல்வி உறுதி. நன்றி.